எனக்கு நீதான் நல்லருள் புரிய வேண்டும் தேவி என்று விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் அண்டியிட்டு வணங்கி நிற்கிறார் அரிச்சந்திர மன்னன். நட்சத்திர வேதியரோ, அரிச்சந்திரா, காசி எம்பதி வந்தவுடனே எனக்கு பணத்தை தருவதாக சொன்னாயே, காசி மாநகர வந்தவுடனே காசியில் உள்ள வளங்களையும் வான் புகழையும் பார்த்து விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் மண்டியிட்டு வணங்கிக் கொண்டிருந்தார். எனக்கு பணத்தை எப்போதப்பா கொடுக்கப் போகிறாய்? எழுந்திரு எழுந்திரு. சுவாமி, இன்று உங்களுக்கு எப்படியும் பணத்தை கொடுத்து விடுகிறேன் சுவாமி. தனக்கு ஒரு வழியும் தோன்றாமல் தன் மனைவி சந்திரமதி ஆளிடத்திற்கு வந்த மாமன்னன், பெண்ணே, மருதையன் மகளே, மாசற்ற மணியே, தேசுற்ற என் செல்வமே, நட்சத்திர வேதியரோ முனிவருக்கு கொடுக்க வேண்டிய பொன்னை கொடு, பொன்னை கொடு என்று என்னையும் செய்ப்படுத்துகிறான். முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை எந்த விதத்தில் எப்படி கொடுப்பதென்றே எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை அம்மா. உனக்கு ஏதாவது வழி தெரிந்தால் சொல்வாய் கண்ணே. வேதனையுற்று வாடி நின்றார். கணவனுடைய மனக்கவலையை கண்ட மங்கை, மன்னா, அயோத்தியின் அதிபதியே சந்திரமதி, உங்கள் கையில் பணமில்லை என்ற கவலையே உங்களுக்கு வேண்டாம் சுவாமி. அப்படியா கண்ணே? இந்த ஈசன் வாழும் காசி மாநகர் வீதியிலே என்னை யாருக்காவது விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை அடைத்து விடுங்கள் சந்திரமதி. இல்லையானால் உங்களை சத்தையும் தவறிய மன்னன் என்று சொல்லுவார்கள், சொன்ன சொல் தவறிய மன்னன் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கிடம் கொடுக்கவே கூடாது சுவாமி. வேண்டாம் பெண்ணே, வேண்டாம். இந்த காசி மாநகரிலே உன்னை கைப்படுத்த நான் விலை கூற வேண்டுமா பெண்ணே? உன்னை நான் விலை கூற வேண்டுமா சுவாமி? பெண்ணே, யாருக்காவது விலைக்கு விற்று முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனை நட்சத்திர வேதியிடத்திலே கொடுத்து அனுப்புங்கள். மருதையன் பெற்றெடுத்த மாணிக்கமே, மாசற்ற மணியே, என்னை விற்று விடுங்கள் மன்னா என்று எவ்வளவு எளிதாக சொல்லிவிட்டாய் கண்ணே. ஈசன் வாழும் காசி மாநகர் வீதியிலே உன்னை விலைக்கு விற்பதற்கா இந்த உற்றபாவி நாடு விட்டு நான் அழைத்து வந்தேன் கண்ணே. ஈசன் வாழும் காசி என்பது வீதியில் உன்னை விலை கூற வேண்டும் என்ற ஒரு நிலையை இறைவன் எந்த கொடியவனுக்கு வகுப்பான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அம்மா, கனவிலும் நினைக்கவில்லை. எப்படி விலை கூறுவேன் நான்? எப்படி விலை கூறுவேன்? எப்படி விலை கூறுவேன்? அயோத்திலிருந்து கண்ணோசிக்கு வருகின்ற வழியில் காளி தேவி எல்லாம் காட்சி கொடுத்து அனுப்பி வைத்தாளே, அதையெல்லாம் மறந்து இந்த காசி என்பது வீதியில் நான் எப்படி விலை கூறுவேன்? சுவாமி, வேதனை வேண்டாம். ஆகட்டும் பெண்ணே, சற்றேனும் நெஞ்சமஞ்சாமல் சீக்கிரம் விலை கூறுங்கள். சரியம்மா, இந்த காசி மாநகரிலே உன்னை கைப்படுத்து நானே விலை கூறுகின்றேன் பெண்ணே, நானே விலை கூறுகின்றேன். மனைவி கையில் பிடித்த மாமன்னன் காசி மாநகர் வீதியில் எப்படி விலை கூறுகிறார்? எப்படி? உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை, என் உடல் பொருளாவியை கடனுக்கு விற்பது உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அலைகடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பதை போலே, அலைகடல் மேவும் துரும்பதை போலே, யானை வாயில் கரும்பதை போலே, நிலையும் இழந்தேனே விலையும் புகன்றேனே, உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோன் நிலை பாருமையா. கேளுமையா விலை கேளுமையா, வாழ பிறந்தோன் நிலை பாருமையா. தன்மானம் எந்நாளும் பெண்மானம் ஒன்றே, பெண்மானம் காக்கவே பிறந்தவள் அன்றோ. அரசனு
அரசனு ஆண்டியும் விதியின் முன்னாலே அமைதியை இழப்பார் ஊழ்வினையாலே அந்த அனுபவம் வாழ்வில் நேர்ந்ததனாலே உலகம் அறியாத புதுமை இந்த உலகம் அறியாத புதுமை கேளுமையா கேளுமையா விலை கேளுமையா. அரிச்சந்திர மன்னன் காசியம்பதி வீதியிலே மனைவியை கையில் பிடித்து விலையோ விலை என்று விலை கூறி வருகிறார். தெருக்களாகவே விலை கூறி வருகின்றார். ஆமா, அங்கே காலகண்ட வேதியர் விலை கூறும் சத்தத்தை காதிலே கேட்டார். ஏண்டாப்பா, நோக்கு எந்த ஊர்? அயோத்தி மாநகரம். உன்னுடைய மனைவியை கையிலே பிடிச்சுண்டு காசியம்பதி வீதி வீதியாக விலை கூறி வருகிறாயே, ஆமையா, உன் மனைவியை விலைக்கு விற்கக்கூடிய அளவிற்கு உனக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் என்ன வந்து விட்டது? முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக, வாக்கால் பட்ட கடனுக்காக என்னுடைய மனைவியை நான் விலை கூறி வருகின்றேன் ஐயா, விலை கூறி வருகின்றேன். முனிவருக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக மனைவியை விலை கூறி வருகிறாய்? ஆமையா. கோட்டி புள்ள, உன்ன மாதிரி பைத்தியக்காரன் இந்த உலகத்தில் இதுவரை நான் பார்த்ததே இல்லையப்பா. அதானே, முனிவன் தானே ஆமா, பணத்தை கொடுக்க முடியாது என்று சொல்லிட்டா போயிட போறான். அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் சுவாமி. கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுப்பேனே தவிர இல்லை என்று மட்டும் அடியேன் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். என்னுடைய மனைவி வேண்டுமென்றால் நீங்கள் வாங்கி செல்லுங்கள் சுவாமி, இல்லை என்றால் போய்விடுங்கள். சரியப்பா, உன் மனைவியினுடைய விலைதான் என்ன? வட்டமுள்ள பாறை மீது மதுகிரி என்று சொல்லக்கூடிய யானையை நிறுத்தி அதன் மீது ஆங்காரம் உள்ள வீரன் இருக்க செய்து அவனுடைய கையிலே வெள்ளி கவன் பிடித்து வெள்ளி கவனிலே மாணிக்க கல் வைத்து சுழற்சி எறிந்தால் எவ்வுயிரம் போய் வந்து கேள்வியிலிருந்து மேலமோ அவ்வுயிரம் திரும்பி கொடுப்பதாக சொல்லுங்கள். அடே அப்பா, இவ்வளவு பணத்துக்கு எங்கடா போறது? சரியப்பா, உன் விருப்பப்படியே உன் பொம்மநாட்டிக்கு விலை நான் கொடுக்கிறேன். உன் மனைவி எனக்கு விலை முறிச்சீட்டு எழுதி கொடு. இதோ இப்பொழுது எழுதி கொடுக்கின்றேன். மனைவியை விற்று விலை முறிச்சீட்டு எழுதி கொடுத்தார் அரிச்சந்திரன். ஆமா, பெற்றுக்கொண்டார் காலகண்டையர். சந்திரமதியாள் தன் கணவனின் கால்களில் விழுந்து எப்படி வேதனையுற்று கதறி அழுகிறாள். எப்படி? சுவாமி, இதனால் இதுவரையிலும் என்னை மாலையிட்டு மணமுடித்த நாள் முதலாக என்னை பிரிந்து எங்குமே போயிறியாத தாங்கள் என்னையும் என் மைந்தனையும் வேதியர் வீட்டில் தரித்து தவித்து புலமை விட்டுவிட்டு தாங்கள் எங்களை பிரிந்து வாழும் நிலை வந்து விட்டதே. சுவாமி, இந்த காசியம்பதி வேதியில் எங்களை பிரிந்து வாழும் நிலை வந்து விட்டதே என்று கணவனுடைய கால்களில் விழுந்து எப்படி கதறி அழுகிறாள். எப்படி? மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி, மரகத கோபுரமா கோபுரமா, மாணிக்க கோபுரமாம் என் சுவாமி, மரகத கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா, மண்புவி மீது என்னை போல் பாவி, மண்புவி மீது என்னை போல் பாவி எங்குமே தேடினாலும் காணலாகுமா, மாணிக்க கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா. கேணியும் தோர்ந்தபில் நீரங்கு ஊருமோ, கேணியும் தோர்ந்தபில் நீரங்கு ஊருமோ, கேடு நம்மை பிரிந்து ஓடுமோ கூடுமோ, மாணிக்க கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா என் சுவாமி, மரகத கோபுரமா. ஆருயிரும் ஓருயிரே என் அன்பு களஞ்சியமே, பார்வுகளும் வேந்தே
வாசமலர் கோமானே. இந்த நாசகாலி நான் வந்து நேரமோ இப்படியும் தங்களுக்கு துன்பம் வந்ததே. என் கண்ணாளா காவிய தலைவா நான் மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா. கண்ணம்மாபுரியில் அன்று நான் கண்களால் கண்டவுடன் என் நெஞ்சில் இடங்கொண்ட நாளையிலே என் காவல் தெய்வம் என்று கட்டினேனே கோவில் ஒன்று. கெடுவினை சூழ்நிலைகள் கோவில் தன்னை இடித்திடுமோ? இறந்தாலும் இறப்பேன், இடிப்பதற்கு விடுவேனோ? நான் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மறப்பேனோ? அடுக்கடுக்காய் துன்பங்கள், அலையலையாய் சோதனைகள் நடப்பதற்கு காரணமோ? நான் வந்த நேரம் என்று நினைக்கின்றேன், நெஞ்சு உருகி நிற்கின்றேன். நான் மாணிக்க கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா என் சுவாமி மரகத கோபுரமா. மண்புவி மீது என்னை போல் பாவி, மண்புவி மீது என்னை போல் பாவி எங்குமே தேடினாலும் காணலாகுமா? மாணிக்க கோபுரமா. சுவாமி, என்னை பிரிந்து வாழும் நிலை உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கவில்லையே சுவாமி, நினைக்கவில்லை சுவாமி என்று கதறி எழுதாள் காலகண்டையர். அரிச்சந்திரா, கணவனும் மனைவியும் கட்டி பிடிச்சு என்று அழுதுன்றா எப்போது என்னுடைய ஆத்துக்கு போவது? அதானே போய்க்கிறேன் சுவாமி. அழைத்துச் செல்லுங்கள் சுவாமி, அழைத்துச் செல்லுங்கள். பெண்ணே, வேதியனுடைய வீட்டில் எத்தனை வருட காலத்திற்கு அடிமை வேலை பார்த்தாலும் வேதியருக்கு நல்ல பிள்ளையாக நடக்க வேண்டும். போய் வாம்மா. போய் வருகிறேன். மனைவியையும் மைந்தரையும் காலகண்ட வேதியரோடு அனுப்பி வைக்கிறார் அரிச்சந்திரன். அழைத்துச் சென்றார் காலகண்டையர். ஆமா, சந்திரமதியும் தேவதாசையும் காலகண்டையர் அழைத்துச் சென்றவுடனே சரி, அங்கே நட்சத்திர வேதியர், அரிச்சந்திரா, உனக்காக நான் பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா? எனக்கு தரகு பணம் வேண்டும். தரகு பணம் வேண்டுமா? ஆம் அரிச்சந்திரா. தரகு பணம் எவ்வளவு சுவாமி? எவ்வளவு என்று கேட்டால் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டு அநேகமான பணம் கேட்பேனா? அங்கே நட்சத்திரையருக்கு தரகு பணம் 10,000 பொன்னுக்காக வீரவாகுக்கு அரிச்சந்திரனை அமைச்சர் விலை கூறுகிறார். வீரவாக அரிச்சந்திரனை விலைக்கு வாங்கி மயான காவலுக்கு அனுப்புகிறார். அரிச்சந்திர மன்னன் மயான காவல் புரியும் போது நீதி வழுவாமல் வருகின்ற பிணங்களுக்கு கால் பணம், உளத்துண்டு, வாய்க்கரிசி 3ஐயும் வாங்கி மன்னன் மயான காவல் புரிகிறார். சரி, இங்கு சந்திரமதியாள் காலகண்டையர் வீட்டிலே அடிமை வேலை பார்க்கிறாள். ஆமா, வேதியருடைய வீட்டில் திதிர்க்காக தற்பேசைக்கு தேவதாசனை வசலாத்து செல்வங்களோடு அனுப்பி வைக்கிறார். சரி, விஸ்வாமுத்திர முனிவருடைய சூழ்ச்சியாலே லோகிதாசன் அரவம் தீண்டி அடவனத்தில் இறக்கிறார். லோகிதாசன் அரவம் தீண்டிய செய்தியைக் கண்டு கதறி துடித்து புலம்பி அழுகின்றார். அம்மா, ஆளரவமே இல்லாத அடர்ந்தவர கானகத்தில் என்னை அரவம் தீண்டி விட்டது. அம்மா, அரவம் தீண்டி விட்டது. தங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் எனக்கு ஆவலாக இருக்கிறது. தந்தையின் முகத்தை காண வேண்டும் என்று எனக்கு ஆசை மீறுகின்றது. இருவர் முகத்திலும் விழிக்காமல் என் உயிர் அப்பாம்பிருக்கிறையாகிவிடும் போல் இருக்கிறது. அம்மா, அம்மா, நீ இருந்தால் அன்பு மொழி கேட்டிருப்பேன். யாரும் இல்லா நாதையாய் நானே. அம்மா, நீ இருந்தால் அன்பு மொழி கேட்டிருப்பேன்.
அம்மா 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 என்று அழுது லோகிதாசனுக்கு விஷம் தலைக்கேறி அந்த இடத்திலே அரவத்திற்கிரையாக இறந்து விட்டான். லோகிதாசன் சர்ப்பம் தீண்டி இறந்தவுடன் வேதிய செல்வங்கள் எல்லாம் சந்திரமதிக்கு சொல்ல வேண்டும் என்று வருகிறார்கள். இங்கு சந்திரமாது காட்டுக்கு போன தன் கண்மணியை காணாமல் வழிமேல் வெளிவைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாள். சரி, காட்டிற்கே போன எந்தல் கண்மணி அந்தியாயோ, காட்டிற்கே போன எந்தல் கண்மணி அந்தியாயோ, வீட்டிற்கு வரவும் காணோ வேகுதென் கும்பி ஐயோ ஐயோ ஐயோ, நாட்டுள் அமைந்தர் விட்டு நடந்து முன் வந்திட்டானோ, கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட இடமோ காணே 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 காணே, மகனை காணே காணே, வனம் போன மகள் வர வனம் போன மகள் வர காணேனே என்ன செய்வேன், கணமேனும் பிரியாத கணமேனும் பிரியாத கண்மணி லோகிதாசன் இன்னும் வராத காரணம், அன்னை சாலாட்டி என்ன நேருமோ அறியேன் 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 அறியேன். காட்டுக்கு போன என் கண்மணி இன்னும் வீட்டுக்கு வர காணவில்லை. பாத தெரியாமல் அலைகிறானோ, பசியால் பரதவிக்கிறானோ, வேதிய செல்வங்களை பிரிந்து விட்டானோ என்னவோ தெரியவில்லை என்று மகனை காணாமல் எதிர்பார்க்கிறாள். வேதிய செல்வங்கள் வருவதை பார்த்தாள். ஆமா, ஓடோடி வந்தாள். வாருங்கள் வாருங்கள் குழந்தைகள், எல்லோரும் காட்டுக்கு போய் வந்து விட்டீர்களே. ஆமா மாமி. எங்கேப்பா என் குழந்தை? மாமி, கானகத்திலே கிச்சான பாம்பு கடிச்சு கிச்சான இறந்துட்டேன் மாமி. ஐயோ, என் குழந்தை இறந்து விட்டானா? கண்ணே, எப்படியும் வேதில் விட்டு ததிக்கு தற்பை சேகரித்து விட்டு வருவாய் என்று வழிவையில் விழிவைத்து காத்திருந்தேன். பருவம் தீண்டி இறந்து விட்டாயா மகனே? 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து புற்றில் வாழும் நாகத்திற்கு கிரை கொடுத்து விட்டேனடா மகனே. உன் தந்தை வந்து என் குழந்தை எங்கே என்று கேட்டால் உன் தந்தைக்கு என்ன பதில் சொல்வேன்? பெற்ற வயிறு பற்றி எரிகின்றதடா மகனே, உன்னை நான் இனி எங்கே காண்பேன்? மகனே 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 என்று அழுது வேதியிடத்திற்கு ஓடோடி வந்தாள். தன் குழந்தை அடக்கம் செய்ய அனுமதி பெற்றாள். சரி சுவாமி, காட்டுக்கு போன என் கண்மணியை அடக்கம் செய்துவிட்டு பொழுது விடுவதற்குள் வீடு வந்து விடுகிறேன். ஆகட்டும் சந்திரமதி என்று வேதிகரின் கட்டளையால் தன் மகன் அரவம் தீண்டி இறந்து கிடக்க பல வேலைகளை செய்து முடித்துவிட்டு கண்மணியை காண வேண்டும் என்று இரவு நேரத்திலே, நள்ளிரவு நேரத்தில் காட்டுக்குள் தன் மகனை எப்படி தேடி வருகிறாள்? எப்படி தேடி வருகின்றாள் சந்திரமாது? கண்ணே, இனி நான் உரை எங்கேடா காண்பேன்? மகனே என்று கல்லும் முள்ளும் காலில் குத்த மகனை தேடி ஓடி வருகிறாள். ஆலமரத்தடியில் தன் மகனை இலைதழைகளால் மூடி வரைத்திருப்பதை கண்டாள். சரி கண்ணே, கோசலை நாட்டு மன்னன் பெற்ற கோவேந்தே, அயோத்தி மன்னன் பெற்றெடுத்த அருமை இளவரசே, அடுபுறத்தில் அரவம் தீண்டி இறந்து கிடக்கின்றாயா? காலையில் பசிக்கு உணவு கொடுக்காத அனுப்பி வைத்த இந்த பாதைக்கு உன் அன்னை வந்திருக்கிறேன். பாரடா பார் மகனே,
மூன்று மரம் ஒன்று இரண்டு மூன்று மரம் மொத்தம் மூன்று மரம் ஆக மொத்தம் மூன்று மரம் நான் தான் அதிலே பட்ட மரம் நான் தான் அதிலே பட்ட மரம் மூன்று மரம் ஒன்று இரண்டு மூன்று மரம் மொத்தம் மூன்று மரம் ஆக மொத்தம் மூன்று மரம் நான் தான் அதிலே பட்ட மரம் நான் தான் அதிலே பட்ட மரம். பெரிய நிழல் சொந்தம் என்று நான் பெரிய நிழல் சொந்தம் என்று நான் பிரிந்ததையா பெரிய நிழல் ஏமாறேன் சின்ன மரம் தளிர்க்கும் என்று காத்திருந்தேன் நான் சின்ன மரம் தளிர்க்கும் என்று காத்திருந்தேன் சின்ன மரம் சாய்ந்ததையா என்ன செய்வேன் மூன்று மரம் கண்ணே உன் தந்தையை பிரிந்தேன் உன்னையும் இழந்து விட்டேன் ஒன்றை பிரிந்தேன் மற்றும் ஒன்றுக்காக உயிர் வாழ்ந்தேன் அந்த ஒன்றையும் இழந்து விட்டேனடா மகனே பால் ஒட்டி சீராட்டி வளர்த்து உன்னை பாம்பிற்கு இறை கொடுத்து விட்டேனடா மகனே 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 என்று மகனை மடி மீது வைத்து அழுதவள் விடுவதற்குள் வீடு போக வேண்டும் என்று மகனை தூக்கி மயானம் வந்தாள் பல பிணங்களை எரித்து மீதமுள்ள கட்டைகளை அடுக்கி மகனுக்கு சிதையாக வைத்து மகன் சிறையை சுற்றி வந்து மகனுக்கு கொள்ளிட வேண்டும் என்று இருக்கும் போது அங்கே அரிச்சந்திரன் மயான காவல் புரியும் போது அமைச்சர் வருகிறார் மந்திரியும் மன்னனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சந்திரமதியாள் தன் மகனை சுற்றி வந்து மகனின் சிறைக்கு தீ மூட்ட வேண்டும் என்று எப்படி புலம்புகிறாள் என் மகனே கண்மணியே என்று உன்னை காண்பேண்டா என் மகனே கண்மணியே என்று உன்னை காண்பேண்டா அம்மா என்று ஒரு வார்த்தை அழைத்திடுவாய் கண்மணியே கண்மணியே அம்மா என்று ஒரு வார்த்தை அழைத்திடுவாய் என் மகிழி இந்த விதி வருமென்று நான் எண்ணவில்லை சிந்தையிலே இந்த விதி வருமென்று நான் எண்ணவில்லை சிந்தையிலே மாண்டு நீயும் மடிவாயென்று மனதிலையும் எண்ணலையே கண்ணே அயோத்தியில் எங்களுக்கு ஆண்மகனாக பிறந்த பொழுது உன் தந்தை தன் கண்ணுக்கு பின்னால் அயோத்தி அரசாள மகன் பிறந்து விட்டான் என்று மகிழ்ச்சி வெள்ளத்தில் அமர்ந்திருந்த உன் தந்தைக்கு நான் என்ன பதில் சொல்வேனடா கண்ணே தூண்டில் படும் மீனது போல் மாண்டாயோ என் மகனே தூண்டில் படும் மீனது போல் மாண்டாயோ என் மகனே என் திசையில் நான் வருந்த என்னுடைய கண்மணியே என் திசையில் நான் வருந்த என்னுடைய கண்மணியே திசையில் நான்
மகனை சுற்றி வந்து பல பிணங்களுக்கு மத்தியிலே மகன் சிதைக்கு தீ மூட்டினாள். அரிச்சந்திர மன்னன் யாரோ ஒரு பெண்ணானவள் சிதைக்கு தீ மூட்டுகிறாள் என்று அருகே வந்தார். ஏ பெண்ணே, எனக்கு கொடுக்க வேண்டிய கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசி மூன்றும் கொடுக்காமல் உன் மைந்தன சிதைக்கு தீயிட அனுமதிக்க மாட்டேன். ஐயா, கால்பணமும் உளத்துண்டுக்கும் கதையில்லாத ஏழை, வாய்க்கரிசி கொடுக்க வகையற்ற பரம ஏழை. என்னுடைய கஷ்ட நிலையை உங்கள் எஜமானனை கூட பார்த்தாலும் மனமிறங்கி உத்தரவு கொடுத்திருவார். என் மீது கருணை காட்டி என் குழந்தை அடக்கம் செய்ய அனுமதி கொடுங்க. என்னுடைய எஜமானனை கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். கடமையிலிருந்து நான் தவற மாட்டேன் பெண்ணே, கடமையிலிருந்து தவற மாட்டேன். ஏ பெண்ணே, உன்னிடத்திலே கதி இல்லை? இல்லை. உன்னுடைய மதி இல்லை? தற்சமயம் இங்கில்லை. உனக்கு சொந்த பந்தம் சுத்தத்தார்கள் யாருமே உனக்கு இல்லை? யாரும் கதி இல்லை. அடி சண்டாளி, உன்னுடைய கழுத்தை கிடக்கிற மாங்கல்யத்தை பார்த்தால் 1000 பொண்ணு சண்டாளி, அதை வைத்துக் கொண்டு இல்லை என்று கூறுகின்றாயே, அதை விற்றாவது கொடு. ஜெகதீசா, ஜெகத்ரட்சகா, சர்வேசா, தேவர்களும் மூவர்களும் காண முடியாத என் மாங்கல்யத்தை, என் பத்தாவை என்று ஒருவர் கண்களாலும் பார்க்க முடியாத தாலியை இந்த மயானத்தில் பிணஞ்சிடுவோன் பார்க்கவும் விதித்து விட்டாயே, விதித்து விட்டாயே. நான் என்ன நீதி தவறினேனா? இல்லை, நெருங்கி மறந்தேனா? என்ன தவறு செய்தேன்? இறைவா, இந்த கொடியவன் என் தாலியை பார்க்க விதித்து விட்டாயே, விதித்து விட்டாயே. இறைவா, இறைவா, இறைவா என்று தாலியை பார்த்தவுடன் தரை மீது விழுந்து புரண்டு அழுதாள் சந்திரமாது. அரிச்சந்திர மன்னன் தேவரோடு மூவர் காணா மாங்கல்யம், பத்தாவி என்று ஒருவர் கண்களுக்கு தெரியாத மாங்கல்யம் என்றால் நமது மனைவி சந்திரமதிக்குத்தான் இருக்கின்றது என்று அருகே வந்து விசாரித்தார். இந்த பெண் யார் என்று தெரியவில்லையே. சந்திரமதியாள் அயோத்தி மாமன்னர் அரிச்சந்திரனுடைய மனைவி என்றும் தன் குழந்தை தேவதாசன் என்றும் விளக்கமாக சொல்லுகிறாள். தன்னுடைய மனைவி என்பதை தெரிந்த மாமன்னன், பெண்ணே, யாருடைய குழந்தையாக இருந்தாலும் வழக்கமாக கொடுக்க வேண்டிய பொருள் கால்பணம் உளத்துண்டு வாய்க்கரிசி மூன்றும் கொடுக்க வேண்டும். சரி, எனக்கு கொடுக்க வேண்டிய வாய்க்கரிசி கொடுக்க வேண்டாம். என் எஜமான் வீரவாவுக்கு சேர வேண்டிய கால்பணம் உளத்துண்டு 2ஐயும் வாங்கி வா என்று அனுப்பி வைக்கிறார். அப்படியா? சந்திரமதியாள் கால்பணம் உளத்துண்டு வாங்க வேண்டும் என்று வருகின்ற வழியிலே விஸ்வாமுத்திர முனிவருடைய சூழ்ச்சியாலே காசிராஜின் மைந்தனாகப்பட்ட பாலகனை திருடர்கள் பலர் சேர்ந்து அவன் அணிந்திருந்த ஆடை ஆபரணங்களை கலற்றிக் கொண்டு மைந்தனை கொன்று தெருவீதியிலே வீசிவிட்டு செல்ல அதே வீதி வழியாகவே வருகிறாள் சந்திரமாது. பிள்ளை பாசத்தாலே தன்னுடைய குழந்தையைத்தான் பூதங்கள் தூக்கி கொண்டு வந்து போட்டுவிட்டதோ என்று எண்ணி மைந்தனை தூக்கி மடிமீது வைத்து அழுதாள். காசிராஜன் அனுப்பி வைத்த காவலர்கள் சந்திரமதியை கைப்பிடியாக பிடித்து காசிராஜன் முன்பு கொண்டு நிறுத்துகிறார்கள். மன்னா, இவள்தான் நமது இளவரசனை கொன்ற கொலைகாரி. இவளை பிடித்த இடத்தில் இவள் தவிர யாதொரு சாட்சியும் இல்லை. என்னுடைய மகனை கொன்று விட்டாளா இவள்? அப்படியானால் மயானத்திலே காவல் வரக்கூடிய காவலனுடைய கையாலே இவளை வெட்டும்படியாக ஆணையிட்டேன். இழுத்து செல்லுங்கள் இவளை மயானத்திற்கு. அப்பா, மயான காவல் புரியும் காவலனே, உன் கையாலே இவள் கொலை செய்ய வேண்டும் என்பது மன்னனுடைய கட்டளை. நிறைவேற்று. ஆகட்டும், போய் வாருங்கள். அரசனிட்ட கட்டளை நான் அப்படியே நிறைவேற்றுகிறேன். கண்ணே, கொள்ளிக்காசு வாங்கி வாரேன் என்று சொல்லிவிட்டு வந்து சென்றாய். கொலைகாரி பட்டத்தோடு நிற்கிறாய். நீதான் குழந்தையை கொன்றாய். மன்னா, ஏதோ விதி விளையாடுகிறது. உங்கள் கையால் நான் மடிய வேண்டுமானால் கொடுத்து வைத்தவள். கட்டிய கணவன் கையால் ஒரு மனைவிக்கு சாவோ என்றால் இதைவிட ஒரு பெண்ணுக்கு என்ன புண்ணியம் வேண்டும்? என்னை கடமை தவறாது கொலை செய்யுங்கள் என்கிறாள். அரிச்சந்திர மன்னன் மனைவி என்று கூட பாராமல் மனைவி வெட்டுவதற்கு பொன்வாளை ஓங்கி நின்றார். விஸ்வாமுத்திரர், அரிச்சந்திரா, சற்று பொறு. என் வார்த்தைக்காக உன் மனைவியை வெட்டவில்லை என்று ஒரு வார்த்தை சொல். அன்றைக்கு எனக்கு தாரி வார்த்த பொருள் அனைத்தையும் உனக்கு திரும்ப கொடுக்கிறேன். கடைசியாவது ஒரு பொய் சொல்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் சுவாமி, எதிர்பார்க்க வேண்டாம். தடுக்காதீர்கள் சுவாமி, தள்ளில்லுங்கள். என்னுடைய மனைவி வெட்ட போகிறேன். சத்தியமே ஜெயம், சத்தியமே ஜெயம். சத்தியத்தை நான் கடைபிடித்தது உண்மையானா என்னுடைய மனைவி சந்திரமதி இறக்கவே மாட்டாள். சத்தியத்தில் இருந்து நான் தவறியவளாக இருந்தால் என்னுடைய மனைவி சந்திரமதி இருப்பாள். இதோ வெட்டுகிறேன். சத்தியமே ஜெயம். மனைவி வெட்டும் போது சந்திரமதியாள் கழுத்தில் மலர் மாலையாக வீழ்ந்தது. தேவர்கள் பூமாரி பொழிய தேவதத்தம் உழைக்கினார்கள். பகவான் பார்வதி பேரும் காட்சியளித்து, அரிச்சந்திரா, எங்களை மன்னித்து விடப்பா, உன்னை மிகவும் சோதித்து விட்டோம். இனிமேல் அயோத்தி நீதான் ஆட்சி புரிய வேண்டும் என்று காசிராஜன் மைந்தனையும் லோகிதாசனையும் உயிரிழப்பி கொடுத்துவிட்டு பகவான் பார்வதி பேரும் மறைந்தார்கள். சரி, கடைசியில் விஸ்வாமுத்திர ஓடோடி வந்தார். அரிச்சந்திரா, சுவாமி, என்னையும் மன்னித்து விடப்பா. நீங்கள் தான் என்னை மன்னிக்க வேண்டும். தேவசபையிலே வடிச்சனிடத்திலே உன்னை பொய்யனாக்கிடுவேன் என்று நான் சபதமெல்லாம் செய்தேன். சரி, நான் தோற்றுவிட்டேன், நீ ஜெயித்து விட்டாய். அரிச்சந்திரா, உன் புகழ் மேலோகம் மட்டும் தெரிந்தால் போதாது, 3 உலகம் தெரிய வேண்டும் என்பதற்காக நான் நடத்திய நாடகமே இது. அப்படியா? அரிச்சந்திரா, சுவாமி, இனிமேல் எப்படி அயோத்தி நீதான் ஆட்சி புரிய வேண்டும். வேண்டாம்,
அரிச்சந்திரா, அப்படியானால் இந்த 56 தேசத்து மன்னர்களிலே யாராவது ஒரு தேசத்து அரசனுக்கு உன்னுடைய நாட்டை மணிமுடி சூட்டி வைத்தால் உனக்கு சம்மதம் தானே? சுவாமி. 55 தேசத்து ராஜாக்களிலே நீயும் ஒரு தேசத்து அரசன் தானே? ஆமா. உனக்கே மறுபடியும் மணிமுடி சூட்டுவோம். அரிச்சந்திர மன்னன் சிரசிலே மணிமுடி தரித்து அரிச்சந்திர மன்னன் மறுபிறவி எடுத்து மணிமுடி தரித்து மனைவி மக்களோடு மணிமங்களமாகவே வாழ்ந்து வருகின்றார்.